வணக்கம். 15/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாள் கிரக நிகழ்வு பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன் வக்கரம், சுக்கிரன் வக்கரம், ராகு. மேஷராசி நண்பர்கள், ராசியாதிபதியாருடைய செவ்வாய் 3ல் புதன் வீடு. தனக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 6ல் கேது கூட சம்பந்தம். 4ஆம் இடம் வாகனம், தனக்கு 6ல் 6ஆம் அதிபதி புதன் 12ல் வக்கரமாகி ராகு கூட பயணம் பண்ணுது. வக்கர கிரகத்தோட இயல்பான வக்கர கிரகத்தும் பயணம் பண்ணுது. அப்போ 6ஆம் இடம் கெடுதல் சிறப்பு. கெட்டவன் கெட்டு போகணும். எதிரினால அனுகூலம் உண்டு உங்களுக்கு. 11ஆம் இடத்தினுடைய சனி, ஆட்சி பெற்ற சனி ராசியை பார்க்கறதுனால ஒரு அனுகூலம். சனி பார்ப்பதனால 11ஆம் அதிபதி சனி லாபாதிபதியாக இருப்பதனால லாபம். அது பொருளாதாரத்தை மென்மைப்படுத்தும். ரிஷபம் ராசியில் குரு இருக்கார், தனக்காரகன். தனஸ்தானத்தில் செவ்வாய் ஒரு 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட செவ்வாய் சொத்துக்காரகர், சொத்துக்கு அதிபதியும் கூட. நிலம், அந்த ராசியாதிபதியாக இருக்கிற இடம் கொடுத்த தனஸ்தானாதிபதியாக புதன் 11ல் லாபஸ்தானத்தை உட்காந்துருக்கார். அப்போ சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு சேரும். 5ல் சந்திரனும் கேதும் பசங்களால் சிறு சங்கடங்கள் சேர்ந்து விலகும். மிதுனம் ராசியில் செவ்வாய், ராசியாதிபதியுடைய புதன் 10ல், 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உச்சம் பெற்று 10ல் ராகு, 10ல் சூரியனும் கூட. அப்போ இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு சூரியன், 5ஆம் அதிபதி, ராசியாதிபதி எல்லாம் 10ல் உட்காந்துருக்கும் போது அரசாங்கத்தினுடைய நேற்று வரைக்கும் அலைகழிச்சிக்கிட்டு இருந்த அரசாங்கத்தினுடைய வேலை இன்றைக்கி முடியும் உங்களுக்கு. சூரியனும் 5ஆம் அதிபதியும் வருவா 10. நேற்று வரைக்கும் நாளைக்கு வா, இன்றைக்கி சொல்லிட்டு மணியார் அல்லது தாசில்தார் இல்லை ஏதோ ஒரு பேங்க்கு, ஏதோ ஒரு அரசு சம்மந்தப்பட்ட வேலை இன்றைக்கி உங்களுக்கு லைன் கிளியர் ஆகும். கடகம் ராசியாதிபதி சந்திரன் 3ல் கேது கூட, தனஸ்தானாதிபதியோட சூரியன் 9ல், அதுலேயும் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கூட. சுக்கிரன் ஆடை ஆபரணம் இதுக்கெல்லாம் அதிபதி. அவர் குறிப்பாக 9ல் இருக்கிறார். பாகிஸ்தானம் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். இன்றைக்கி அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு. இன்னைக்கு சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். அள்ளி வாங்கிக்கங்க, தயாராக இருங்க. சிம்மம் ராசியை சனி பார்க்குது.
ஆட்சி பெற்ற சனி. ராசியாதிபதி 3க்கும் 10 கூட சுக்கிரன் கூட புதனை கூட தனஸ்தானதி புதனை கூட சம்பந்தம். பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு இன்னைக்கு இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அதீதமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக 5ஆம் அதிபதி 10ல் உட்காந்துருக்கிறார். இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு 10ல், குறிப்பாக சுக்கிரன் வீட்டில். அந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்குது. சுக்கிரன் சூரிய யோகம் திடீர் அரசாங்க உதவி, அரசாங்கத்தினுடைய அனுகூலம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. கன்னி ராசிக்குள்ள சந்திரன் ஒருவித மனக்குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கும். 12ஆம் அதிபதி 7ல், சூரியன் 12 7ல் தனஸ்தானத்தை கூட சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்காரு. ஒரு 9ஆம் அதிபதி 9க்கும் 4 கூடையவர் பரிவர்த்தனையில் 7ல் உட்காந்துருக்காரு. நண்பர்கள் வட்டாரத்தில் சிறு சச்சரவுகள் வந்து விலகும். நண்பர்கள் வட்டாரத்தில் சிறு சச்சரவுகள் வந்து விலகும். துலா 2க்கும் 7 கூடைய செவ்வாய் 9ல் பொருளாதார வளர்ச்சி, நண்பர்களான அனுகூலம், 5ஆம் அதிபதி சனி ஆட்சி, பூர்வீக சொத்து. இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் இன்றைக்கி விலகும். பூர்வீக புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம் வலுவாக உட்காந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 2க்கும் செவ்வாய் 9ல் குடும்பஸ்தானம் வலுத்திருக்கு, ஸ்தனஸ்தானம் வலுத்திருக்கு. மனைவி மக்களால் அனுகூலமான நாள். விருட்சிகம் ராசியாதிபதி செவ்வாய் 8ல், ராசியை சனி பார்க்குறார். ஒரு வித மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு விருட்சிக ராசினர்களுக்கு. 12க்கும் 7 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 5ல் 5ஆம் அதிபதியோட குரு பரிவர்த்தனை யோகம், தேவகுரேசர் ஒரு பரிவர்த்தனை யோகம். அந்த பரிவர்த்தனை யோகம் இன்றைக்கி அதீத நன்மையை செய்யும். மனக்குழப்பங்கள் தெளிஞ்சிடும். மனக்குழப்பம் தெளிஞ்சிடும். ஆரம்பத்தில் ஒன்றும் மனக்குழப்பம் இருக்க செய்யும். தனுசு ராசியாதிபதி குரு 6ல், 6ஆம் அதிபதி 4ல், ராசிக்கு 9ஆம் அதிபதி 4ல் வெளி மாவட்டம், வெளி மாநிலம் போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் இன்றைக்கி தனுசு ராசி. அது குறிப்பாக சுக்கிரன் கூட மனமகிழ் டூர் அது மாதிரி இருக்கும். அதில் இப்படி போயிட்டு வருவோமே அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை ஏற்பட்டு வெளியில் போயிட்டு வருவீங்க. வெளி மாநிலம், வெளி மாவட்டம் போயிட்டு வருவீங்க. மகரம் ராசிக்கு 2ஆம் அதிபதி சனி ஆட்சி, தனஸ்தானம் ஒரு தனக்காரகனுங்கிற அந்த இடத்துக்கு ஒரு தனம். முழு யோகாதிபதியோட சுக்கிரன் 3ல் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கிறார். தேவகுராசுர குரு 5ஆம் அதிபதியில் சகோதரத்தினால உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். சகோதர ஸ்தானம் உங்களுக்கு வலுத்திருக்கு. சகோதரங்கள் உங்களுக்கு உதவி கிடைக்கும். தனஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக பொருளாதார மேம்பாடு நீங்களும் இன்னொரு கொடுத்து உதவுற மாதிரி வரும். இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். உங்கள் கை இன்றைக்கி மேலே தான் இருக்கும், கீழே இருக்காது. வாங்குகிற இடத்துல இல்லை, கொடுக்குற இடத்துல இருக்கீங்க. 9ல் சந்திரன், 9ஆம் அதிபதி கேது சந்திரன் வரைக்கும் அப்பா வீட்டு வர்க்கம், அப்பாவுக்கு உடம்புல ஏதாவது வந்து விலகும். தந்தை வீட்டு வர்க்கத்தில் ஏதாவது
தொல்லைகள் தெரியும். கும்பம், ராசியாதிபதி சனி ஆட்சி, தனஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் 4 கிரகம். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில். மனைவி வெளிவட்டாரங்களால் அனுகூலமான நாள் இன்னைக்கு. குறிப்பாக சுக்கரன் அங்கே உட்காந்துருக்கு. தானத்தில் சுக்கரன், அதுலேயும் குறிப்பாக உயர் ரக வாகனங்கள், உயிருள்ள வாகனம், உயிரற்ற 2 வாகனமும் உனக்கு யோகம்தான் இன்னைக்கு. யாருக்கு? கும்பராசி நேயர்களுக்கு 2 வாகனமும், உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம். ஆடு மாடு கோழி பண்ணி இதெல்லாம் உயிருள்ள வாகனம். சைக்கிள்லேருந்து பெரிய டாடா ஏசி, ஜேசிபி, இது மாதிரி வர வாகனங்கள் உயிரற்ற வாகனங்கள். அதனால் இந்த 2 வாகனத்தினாலேயும் 2 விதத்துலேயும் உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்னைக்கு இந்த கும்பராசி நண்பர்கள். அது 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். பாக்கியாதிபதி அள்ளி கொடுப்பார், அள்ளி கொடுக்கறது போகிறார். மீனம், ராசிக்குள்ள சூரியன், ராகு, புதன், சுக்கிரனோட வக்கரத்தில் போகிறார். வக்கர கிரகத்தை கூட பயன்படுறார். இன்னைக்கு யோகமான நாள் இருக்கிற நாள். இன்னைக்கு சிறப்பான நாள். இன்னைக்கு கேதுல 7ல் கேது இருந்து ஏதாவது நண்பர்களால் சிறு தொல்லைகள் வந்து விலகிடும். சிறு தொல்லை தான். நண்பருக்கும் குறை உண்டு இல்லையா? செஞ்சு கொடுத்துட்டு போவார். சூரியன் 6ஆம் அதிபதி வலுவாக இருந்து அரசாங்கத்தினுடைய அனுகூலம் இன்னைக்கு கிடைக்கும். சந்திர மீனராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு ராசியாதிபதி 3ஆம் அதிபதி ராசிக்குள்ள வக்கரமாக இருக்கார். இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்குள்ளே இருக்கார். அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு உங்களுக்கு வளரும், கை ஓங்கும். போன உடனே செஞ்சு கொடுத்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சலா போடுவார். செஞ்சு கொடுத்துட்டு நாளைக்கு பார்ப்போமா?